கரூரில் தவேக தலைவர் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரியும் உயிரிழந்தவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும். உச்சநீதிமன்ற நீதிபதி அடங்கிய குழு சம்பவம் குறித்து விசாரிக்க வேண்டும். தவேக பதிவை ரத்து செய்ய வேண்டும் என மொத்தம் 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த மனுக்கள் நீதிபதிகள் தண்டபாணி, ஜோதிராமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறையினரின் போதுமான ஏற்பாடு இல்லாததே உயிரிழப்பிற்கு காரணம் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மறுப்பு தெரிவித்த அரசு தரப்பிற்கு, விஜய் பிரச்சாரத்திற்கு மாநில நெடுஞ்சாலையில் எப்படி அனுமதி கொடுத்தீர்கள்? அனுமதி கொடுத்ததற்கான கடிதம் எங்கே? கரூர் பிரச்சாரத்தில் குடிநீர் வழங்கப்பட்டதா? குடிநீர், சுகாதார வசதிகள் போன்றவை போதுமான அளவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை சட்டம் ஒழுங்கு காவலர்கள் கண்காணித்தார்களா? பொதுமக்களின் உயிரை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையின் பொறுப்பு என்று கூறியுள்ளது. தேசிய மாநில நெடுஞ்சாலைகளில் பிரச்சாரங்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.